இந்த பேய் பங்களாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஆ, இந்த அமானுஷ்யம் பேய் ஆத்மாலாம் இருக்கிற வீடுன்னு சொல்லுவாங்களே, அந்த கான்செப்ட் தானே? கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி லேண்டை வாங்கவோ விற்கவோ கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வீடை வாங்குறனப்பவே ஊர் மக்கள் நிறைய விஷயம் சொன்னாங்க. அதை பெருசா எடுத்துக்காம வீடை வாங்கிட்டேன். அப்ப ரேட்டு கம்மியா சொல்லியிருப்பாங்களே. அது உண்மைதான். ஆனா கொஞ்ச நாளா இங்க நடக்கிற விஷயம்லாம் பார்த்தா ஊருக்காரங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். என்னடாச்சு? போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட் ஒரு 9:30 இருக்கும். நான் கிச்சன்ல இருந்தப்போ ஹால்ல ஒரு சலங்க சத்தம் கேட்டுச்சு. ஹால்ல போய் பார்த்தா அங்க யாரையும் காணோம். சத்தம் வெளியே இருந்து வருதுன்னு கதவை திறந்து பார்த்தா நீ அந்த டைம்ல எங்கடா போன? உள்ள ரூம்ல இருந்தேன். இவ கத்துன சத்தம் கேட்டு வந்து பார்த்தா தரையில விழுந்து கிடக்கா. என்ன பார்த்தேன்னு உனக்கு சரியா ஞாபகம் இருக்கா? நான் எதையும் பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. ஆனா அது ரொம்ப அகோரமா இருந்தது. அது என் பக்கத்துல வந்ததும் நான் பயந்து மயங்கி விழுந்துட்டேன். அவ ஒரு வேளை திருடனை பார்த்து பயந்துருப்பான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அடுத்த நாள் இன்னொரு சம்பவம் நடந்தது. அன்னைக்கு மட்டும் இந்த வீடை சுத்தி 5 கிளி செத்து போச்சு. இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல பறவைங்களும் மிருகங்களும் இறந்து போயிடும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்து இந்த வீடை விட்டு போகலான்னு நினச்சாலும் கண்டிப்பாக அந்த ஹவுஸ் ஓனர் காசு திரும்ப தர மாட்டான். அதனால தான்டா நான் உனக்கு கால் பண்ணி வர சொன்னேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? பொதுவாக நீ இந்த மாதிரி கதை தானே எழுதுவ, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். இதுக்கு ஏதாச்சும் தீர்வு சொல்வியான்னு பார்த்தேன். டே, நான் ரைட்டர்ரா, டிடெக்டிவ் இல்லை. எழுதும்போது என்ன வேணா எழுதலாம், ஆனால் இது அப்படி இல்லைல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்குடா. டேய், நான் உங்ககிட்ட கொலை கேஸை சால்வ் பண்ண சொன்னேன். ஒரு நாள் இங்கே இரு, ஏதாச்சும் தப்பா இருக்கான்னு பாரு, இல்லைன்னா வேற ஏதாச்சும் வழியை பார்ப்போம். அவனுக்கு இதுல ஆர்வம் இல்லைன்னா விட்டுறேன். யாருக்கு ஆர்வம் இல்லை? அவனுக்கா? இதெல்லாம் வெறும் நடிப்பு. உனக்கு அவனை பத்தி தெரியாது. இன்னைக்கு நைட்டே பாரு, அவன் ஒவ்வொரு விஷயமா தேட ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் ஜாஸ்தி.